வழிபாடும் பரிகாரமும் நிகழ்ச்சியில் இன்று நல்ல வேலை கிடைக்க தரிசிக்க வேண்டிய முருகன் கோவில் மற்றும் கண் பார்வை சிறப்பாக இருக்க என்ன வழிபாடு என்று பார்க்க இருக்கின்றோம். உத்தியோகம் புருஷ லட்சணம் என்பார்கள். ஆனால் இன்றைய காலத்தில் நல்ல படிப்பு படித்திருந்தாலும் பிடித்த வேலை கிடைக்காமல், கிடைத்த வேலையை பிடிக்காமல் பார்க்கும் நிலையே பலருக்கும் இருக்கிறது. அதாவது நமது அடிமனதில் நெருப்பாய் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருக்கும் தீராத வெறி, வேட்கை எதன் மீது உள்ளதோ அதையே வேலையாக செய்யும் போது வலி, வேதனை, பகல் இரவு எதுவுமே நமக்கு தெரியாது. கடமையும் ஆத்ம திருப்தியுமே தெரியும். அப்படி உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்க தரிசிக்க வேண்டிய ஸ்தலமே என் கண் முருகன் கோவில். பிரம்மதேவர் தனது படைப்பு தொழிலை செய்யும் போது பிரணவத்தின் பொருள் தெரியாது படைப்பு தொழிலை சிரத்தையோடு செய்யவில்லை என்று முருகப்பெருமான் பிரம்மரை தண்டித்த பின் பிரம்மதேவர் சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் வணங்கி மீண்டும் படைப்பு தொழிலை பெற்ற ஸ்தலமே என் கண் முருகன் கோவில். இத்தலத்தில் எங்குமே காண முடியாத அதிசயமாக சிவபெருமான், பெருமாள், பிரம்மதேவர் மற்றும் முருகப்பெருமான் அருள் பாலிப்பது காண கிடைக்க அரிதான அற்புதமாகும். அது மட்டுமல்ல, இங்குதான் பிரம்மதேவர் சிவபெருமானை தனது 8 கண்களை கொண்டு பூஜை செய்துள்ளார். அதனால்தான் இந்த கோவிலுக்கு என் கண் முருகன் கோவில் என்ற பெயர் வந்துள்ளது. கண் பார்வை இல்லாதவர்களும் கண் சம்பந்தமான குறைபாடுகள் உள்ளவர்களும் இங்கு வந்து தரிசித்தால் கண் சம்பந்தமான குறைகள் அனைத்தும் நீங்குகிறதாம். மேலும் இந்த ஆலயத்தின் வரலாற்றை கேட்டால் அப்படியே நம் இதயமே உறைந்து போகிறது. இந்த அற்புத ஆலய வரலாற்றை பற்றி தெரிந்து கொள்ளும் முன் இன்றைய வழிபாட்டை முதலில் காணலாம். உங்கள் விதியை வெல்ல வழிபாடும் பரிகாரமும். இன்றைய காலகட்டத்தில் கண் சம்பந்தமான பிரச்சனைகள் இல்லாதவர்களே இல்லை என்று கூறலாம். 3 வயது குழந்தை முதல் வயது வித்தியாசமின்றி அனைவருமே கண்ணாடி அணிந்துள்ளனர். அதற்கு பல காரணங்கள் கூறப்பட்டாலும் தொடர்ந்து செல்போன், கம்ப்யூட்டர் மற்றும் தொலைக்காட்சியை அனைவரும் கண் சிமிட்டாமல் பார்ப்பதே கண் சம்பந்தமான பல வகையான குறைபாடுகள் வர முக்கிய காரணம் என்று கூறப்படுகிறது. கண் பார்வை இல்லாமல் வாழ்வது என்பதை நினைத்து கூட பார்க்க முடியாது. ஆனால் சிலருக்கு ஏதோ ஒரு காரணத்தினால் பிறப்பிலேயே கண் பார்வையில் குறைபாடுகள் ஏற்படுகிறது. அல்லது கண் சம்பந்தமான நோய்கள் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பின் சிலருக்கு திடீரென வந்துவிடுகிறது. ஜாதக ரீதியில் எதனால் ஒருவருக்கு கண் பார்வையில் பிரச்சனைகள் வருகிறது என இனி பார்ப்போம். உங்கள் விதியை வெல்ல வழிபாடும் பரிகாரமும். கண் பார்வையில் பிரச்சனைகள் வர காரணம் என்ன? ஜாதக ரீதியாக 2ஆம் வீடு வலது கண்ணையும் 12ஆம் வீடு இடது கண்ணையும் குறிக்கும். ஒருவர் ஜாதகத்தில் 2, 12ஆம் இடத்தில் பாவ கிரகங்கள் அமர்ந்திருந்தாலோ அல்லது பாவ கிரகங்களின் பார்வை சேர்க்கை 2, 12ஆம் இடத்தில் இருந்தாலோ அல்லது 2, 12ஆம் அதிபதிகள் பாதிக்கப்பட்டு சூரியன், சுக்கிரன் பாதிப்படைந்திருந்தாலோ கண் சம்பந்தமான குறைபாடுகள் ஏற்படுமாம். இதற்கு என்ன தீர்வு என இனி பார்க்கலாம். கண்கண்ட தெய்வம் சூரிய பகவான்.
ஆதி காலத்தில் வாழ்ந்த நம் முன்னோர்கள் எத்தனையோ சாஸ்திர சம்பிரதாயங்களை வகுத்து வைத்துள்ளனர். அது அனைத்துமே அரிய பொக்கிஷம். சென்ற நூற்றாண்டு வாழ்ந்தவர்கள் எல்லாம், அதாவது நம் தாத்தா பாட்டி அனைவரும் அவற்றின் மகத்துவம் உணர்ந்து கடைபிடித்து வந்தனர். அதில் மிக முக்கியமானதாக கருதப்படுவது சூரிய நமஸ்காரம். இந்த பூமியில் வாழும் அனைத்து உயிர்களும் சூரிய ஒளியை கொண்டே வாழ்கிறது. சூரிய ஒளியின் மகத்துவம் அறிந்தே ஆதி காலத்தில் வாழ்ந்தவர்கள் சூரிய உதய அஸ்தமனத்தை கணக்கிட்டு வாழ்ந்தனர். சூரிய உதயத்திற்கு முன் எழுந்து சூரிய அஸ்தமனத்திற்கு முன்பே இரவு உணவை உண்டு தூங்கும் பழக்கம் இருந்ததால் அவர்கள் சாதாரணமாக 100 வயது வரை வாழ்ந்தனர். சூரியனே உலக உயிர்களுக்கு உயிரான பிராண சக்தியை தனது கதிர்களால் தருபவர். குறிப்பாக சூரிய உதயத்திற்கு முன் இருக்கும் 5 நாழிகைகளை பிரம்ம முகூர்த்தம் என்று அழைப்பார்கள். சகல நோய்களையும் தீர்க்கும் பிரம்ம முகூர்த்த நேரமான அதிகாலை 4 மணி முதல் காலை 6 மணிக்குள் ஒருவர் எழுந்து பழகிவிட்டால் எந்த நோயும் வராதாம். அதிகாலையில் எழுந்து கண் கண்ட கடவுளான சூரிய பகவானை வணங்குவதால் கண் சம்பந்தமான எத்தனை பெரிய பிரச்சனையானாலும் சரியாகும் என்கிறார்கள். கண் சம்பந்தமான நோய்கள் மட்டுமின்றி சகல நோய்களையும் தீர்க்கும் சூரிய வழிபாட்டை எப்படி செய்ய வேண்டும் என இனி பார்ப்போம். நோய் தீர்க்கும் சூரிய நமஸ்காரம். மனித உடலில் உலகில் உள்ள அனைத்து நோய்களையும் தீர்க்கும் சக்தி இயற்கையிலேயே உள்ளது. அதனால்தான் அண்டத்தில் உள்ளது அனைத்தும் பிண்டத்திலும் இருக்கிறது என சித்தர்கள் கூறியுள்ளார்கள். மனிதன் இயற்கையோடு இணைந்து வாழ பழகிவிட்டால் அவனுக்கு நோய் என்பதே வராது என்பது சித்தர்களின் வாக்கு. அப்படியே ஏதாவது குறைபாடு உடலில் ஏற்பட்டாலும் அதை தீர்க்கும் சக்தி இயற்கையிலேயே இருக்கிறது. இதை வலியுறுத்தவே சூரிய வழிபாடு நம் முன்னோர்களால் ஏற்படுத்தப்பட்டது. பொதுவாக சித்தர்கள், யோகிகள், முனிவர்கள், ஞானிகளின் பார்வையோ அவர்கள் கைகளால் ஒருவரை ஆசீர்வாதம் செய்தாலோ அல்லது அவர்கள் பாதத்தை தொட்டு வணங்கினாலோ ஆச்சரிய அதிசயமாக அதிலிருந்து வெளிப்படும் காந்த சக்தி ஒருவரிடம் இருக்கும் எல்லா நோய்களையும் குணமாக்கும் சக்தி கொண்டதாம். அதே போல அதிகாலையில் சூரியன் உதயமாகும் நேரத்தில் சூரிய கதிர்கள் ஒருவரின் கண்கள், உள்ளங்கைகள் மற்றும் கால் பாதங்களில் நேராக படும்போது சகல நோய்களும் தீருமாம். பெரியோர்களின் பாதம் தொட்டு வணங்கும் பழக்கமும் இதனால்தான் ஏற்படுத்தப்பட்டதாம். விஞ்ஞானத்தில் சூரிய கதிரின் நன்மைகளை அறிந்த நம் முன்னோர்கள் சூரிய பகவானை கண்கண்ட கடவுள் என கூறி என்றோ வழிபடச் சொன்னதைத்தான் இன்றைய விஞ்ஞானிகள் சூரிய கதிரில் விட்டமின் டி இருக்கிறது என்று சொல்லி அதனால் அனைவரும் அதிகாலையில் எழுந்து சூரிய ஒளியில் நில்லுங்கள் என்கிறார்கள். குறிப்பாக கால்சியம் குறைபாடுகள் உள்ளவர்கள் தங்கள் எலும்புகள் பலம் பெறவும், கைவலி, கால்வலி, ஆர்த்ரிட்டிஸ் பிரச்சனை மற்றும் வாத நோய்கள் உள்ளவர்கள் எல்லாரும் கண்டிப்பாக அதிகாலையில் சூரியன் உதிக்கும் நேரத்தில் சூரிய கதிர்கள் உடலில் படும்படி இருக்க வேண்டும் என்கிறார்கள். சூரிய கதிரின் பெருமைகளை உணர்ந்துதான் இன்று வெளிநாட்டவர் பலரும் சன்பாத் எனப்படும் சூரிய குளியலும் செய்து வருகிறார்களாம். சூரிய வழிபாடு. அதிகாலையில் எழுந்து சூரிய உதயத்திற்கு ஒரு 10 நிமிடம் முன் கிழக்கு நோக்கி தரையில் ஏதாவது ஒரு விரிப்பில் உடல் முழுக்க தளர்த்தி அமர வேண்டும். எந்த ஆடையானாலும் அது உடலை இறுக்கியபடி இல்லாமல் இருக்க வேண்டும். மஞ்சள் ஆடை அணிவது சிறப்பு. மனம் லேசாக இருக்க வேண்டும். தூய்மையான இடமாக இருக்க வேண்டும். காற்றோட்டமான இடமாக இருக்க வேண்டும். மொட்டை மாடி, மலை உச்சி, கோவில், கடற்கரை, ஆற்றங்கரையாக இருந்தால் சிறப்பான பலனை பெறலாம். முதலில் கண்களை மூடியபடி கிழக்கு நோக்கி 5 நிமிடம் அமர வேண்டும். சூரியன் உதிக்கும் முன் அதன் ஒளி கிழக்கு வானத்தில் இளஞ்சிவப்பாக தெரியும். அதை மெல்ல கண்களை திறந்து பார்க்க வேண்டும். குறிப்பாக சூரியன் உதிக்கும் போது முதல் 10 நிமிடம் உங்கள் கண்கள், கைகள், கால்கள், தொப்புள், நெற்றி புருவ மத்தி மற்றும் உடல் முழுவதும் சூரிய கதிர்களை உள்வாங்க வேண்டுமாம். குறிப்பாக
கண் சம்பந்தமான பிரச்சனைகள் இருப்பவர்கள் சூரியன் உதிக்கும் போது சூரியனை கண்களால் அதன் வெளிவட்டத்தை நிதானமாக அதே சமயம் மன அமைதியுடன் நோக்க வேண்டுமாம். பின்னர் கீழ்வரும் மந்திரத்தை சொல்லி சூரிய பகவானை வணங்குங்கள். ஓம் மித்ராய நமக, ஓம் ரவையே நமக, ஓம் சூர்யாய நமக, ஓம் பானவே நமக, ஓம் ககாய நமக, ஓம் பூஷ்ணே நமக, ஓம் கிரண்ய கர்ப்பாய நமக, ஓம் மரீசையே நமக, ஓம் ஆதித்யாய நமக, ஓம் சவித்ரே நமக, ஓம் அர்காய நமக, ஓம் பாஸ்கராய நமக. மந்திரம் மீண்டும் ஒருமுறை நேயர்கள் உங்களுக்காக. ஓம் மித்ராய நமக, ஓம் ரவையே நமக, ஓம் சூர்யாய நமக, ஓம் பானவே நமக, ஓம் ககாய நமக, ஓம் பூஷ்ணே நமக, ஓம் கிரண்ய கர்ப்பாய நமக, ஓம் மரீசையே நமக, ஓம் ஆதித்யாய நமக, ஓம் சவித்ரே நமக, ஓம் அர்காய நமக, ஓம் பாஸ்கராய நமக. இந்த மந்திரத்தை பக்தி சிரத்தையோடு தொடர்ந்து 48 நாட்கள் சொல்லி வந்தால் நல்ல மாற்றத்தை உணரலாம். குறிப்பாக கண் பார்வையில் நல்ல முன்னேற்றம் உண்டாகுமாம். சரி, இனி இன்றைய ஆலயத்தை பார்க்கலாம். ஒரே கோவிலில் பலவிதமான பிரச்சனைகள் தீரும் அதிசயம் நித்தமும் நடக்கிறது என்றால் அதை நம்ப முடிகிறதா? ஆம், அந்த அற்புத கோவில் திருவாரூர் மாவட்டம் எண்கண் என்னும் ஊரில் உள்ள அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவில்தான். உலகில் எங்குமே காண முடியாத அதிசய தோற்றமாக மூலவர் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையுடன் மயில் மீது அமர்ந்தபடி காட்சி தருகிறார். இங்கு முருகப்பெருமான் சுப்பிரமணிய சுவாமியாக அருள் பாலிக்கிறார். இது முருகன் கோவிலாக இருந்தாலும் இங்கு சிவபெருமான் பிரம்மபுரீஸ்வரராக அருள் பாலிக்கிறார். அம்பாள் திருநாமம் பெரிய நாயகி. இத்தலத்தில் மூலவர் பெருமாள் ஆதி நாராயண பெருமாளாக கருடன் மேல் அமர்ந்தபடி நித்திய கருட சேவையாக அருள் பாலிக்கும் ஒரே கோவில் இது மட்டுமே என்கிறார்கள். இத்தலத்தில்தான் பிரம்மதேவர் சிவபெருமானை வேண்டி மீண்டும் படைப்பு தொழிலை பெற்றார் என்கிறது ஸ்தல வரலாறு. இத்தல விருட்சம் வன்னி, தீர்த்தம் குமார தீர்த்தம். ஸ்தல வரலாறு. தமிழகத்தில் எத்தனையோ அரிய ஸ்தலங்களில் அறியப்படாத விஷயங்கள் உள்ளன. அப்படி வெளி உலகம் தெரியாத அறிந்திடாத ஒரு ஸ்தலமே எண்கண் முருகனாலயம். முருகா குமரா சண்முகா. இந்த கோவிலின் ஸ்தல வரலாற்றை கேட்ட பின்பு இந்த கோயிலுக்கு கட்டாயம் வாழ்வில் ஒரு முறையேனும் சென்று தரிசிக்க வேண்டும் என்ற ஆவல் உங்களுக்கு நிச்சயம் வரும். முன்பு ஒரு சமயம் இந்த பகுதியை ஆண்ட மன்னன் ஒருவன் சிற்ப சாஸ்திரத்தில் சிறந்து விளங்கும் ஒரு சிற்பியை அழைத்து, நான் ஒரு முருக பக்தன், முருகன்தான் என் சுவாசம், முருகனை நினைக்காத நாளே இல்லை, அதனால் எனக்கு ஒரு ஆசை, இதுவரை யாருமே பார்க்காத ஒரு முருகரை தாங்கள் சிற்பமாக வடித்து தர வேண்டும் என்றார். சரி என ஒப்புக்கொண்ட சிற்பி தியானத்தில் அமர்ந்து முருகனை தனது ஞான கண்ணால் கண்டார். அப்போது முருகப்பெருமான் அவருக்கு மயில் மீது அமர்ந்தபடி வள்ளி தெய்வானையுடன் காட்சி தந்தார். உடனே சிற்பியின் கைகள் தானாக மனம் கண்ட காட்சியை மிக மிக அழகாக துல்லியமாக தத்ரூபமாக வடிக்க அரசவையில் இருந்த அத்தனை பேரும் அதிர்ந்து போயினர். அத்தனை அழகு! அரசனுக்கு வார்த்தையே இல்லை. மட்டற்ற மகிழ்ச்சியில் உறைந்து போன மன்னனுக்கு திடீரென தேவையில்லாமல் கவலையும் சந்தேகமும் மனதை இருளாக்கி சூது சூழச் செய்தது. உலகில் இதுவரை யாருமே செய்ய முடியாத, இதுவரை யாருமே செய்யாத ஒரு முருகர் சிலையை செய்தாயிற்று. இனி வரலாற்றில் என் பெயர் நிலைக்க வேண்டுமானால் இந்த சிற்பி வேறு எந்த முருகர் சிலையும் இனிமேல் செய்யக்கூடாது. அதனால் சிலை செய்யும் இவரது கட்டை விரலை துண்டாக்குவதே எனது தர்மம் என
தீவிர பக்தியே பாவம் செய்யவும் தூண்டியது மன்னனை. இதுவும் முருகன் விளையாட்டே என்று சிரித்தபடி தனது விரலை இழந்தார் சிற்பி. ஆனால் தனது மூச்சான சிலை செய்யும் தெய்வ பணியை மட்டும் நிறுத்தவே இல்லை. ஒரு நாள் மன்னன் பயம் நிஜமானது. விரலை இழந்த சிற்பி தனது மனதைரியமும் கலை நுட்பமும் விரலில் இருந்து வந்ததல்ல, அது இறைவன் தந்த வரம். அந்த ஞானத்திற்கு விரல் அவசியமே இல்லை என்பது போல, இரண்டாவதாக அதே போல அற்புதமான ஒரு சிலையை வடித்த விஷயத்தை அறிந்த மன்னன் கொதித்தெழுந்தான். வரலாற்றில் தன் பெயர் நிலைக்காது செய்த சிற்பி செய்த செயலுக்கு தகுந்த தண்டனை தந்தாக வேண்டும் என்று எந்த விழிகளின் துணை கொண்டு சிற்பி இந்த சிலையை செய்தானோ அந்த கண்களை குருடாக்குவதே சரியான தண்டனையாக இருக்க முடியும். அதே சமயம் இது மற்றவர்களுக்கு ஒரு பாடமாக இருக்கும் என விழிகளை குருடாக்கி யாரும் செய்ய துணியாத கொடும் பாவத்தை செய்கிறான் மன்னன். கண் போனால் என்ன? என் முருகனை நான் கண்டது என் மனக்கண்ணால் அன்றோ? அக்கண்களை யாரால் குருடாக்க முடியும் என்பது போல மன்னனுக்கு அதிர்ச்சி தரும் வகையில் மூன்றாவதாக ஒரு முருகன் சிலையை அதே போல தனது மகளின் விழியின் துணை கொண்டு செய்து முடிக்கிறார் சிற்பி. இனி எப்படி சிலை செய்வான் பார்க்கலாம் என்று கண்களை குருடாக்கிய மன்னன் இந்த செய்தியை கேட்டதும் கோபத்தின் உச்சிக்கே சென்று இனியும் இவனை விடக்கூடாது என்று சிற்பியை கொல்ல துணிந்த போது முருகப்பெருமான் இருவர் முன்னும் தோன்றி இது எனது திருவிளையாடல் என கூறி தனது பக்தனை காக்க மன்னனை தடுத்தாட்கொண்டு சிற்பிக்கு விரலையும் விழிகளையும் மீண்டும் அருள்கிறார். ஆனால் சிற்பியோ, இந்த விழியும் வேண்டாம், இந்த விரலும் வேண்டாம், உன்னோடு எப்போதும் இருக்கும் வரம் வேண்டும், அதனால் எனக்கு மோட்சம் அருள வேண்டுகிறேன் முருகா என்றதும் அவருக்கு மோட்சம் வழங்கி ஆட்கொள்கிறார் முருகப்பெருமான். சிற்பி மன்னன் சொல்லி முதலில் செய்த முருகன் சிலை இருக்கும் ஸ்தலம் நாகை பொரவச்சேரி முருகன் கோவில். இதை செய்த பின்தான் சிற்பி தனது விரலை இழக்கிறார். இரண்டாவதாக சிற்பி செய்த முருகன் சிலை உள்ள கோவில் நாகை எட்டுக்குடி முருகன் கோவில். இந்த சிலையை செய்த காரணத்தினால்தான் சிற்பியின் கண்கள் பறிபோனது. கண்கள் என்ன, உயிரே போகும் நிலை வந்தாலும் கூட முருகப்பெருமானுக்கு சிலை செய்வதை நிறுத்த மாட்டேன் என்று மூன்றாவதாக சிற்பி செய்த மூலவர் அருள் பாலிக்கும் கோவில்தான் எண்கண் முருகன் கோவில். இந்த 3 ஸ்தலங்களில் மட்டுமே ஒரே போல முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையுடன் மயில் மீது அமர்ந்தவாறு அருள் பாலிக்கிறார். முருகா கோவில் அமைப்பு. கோவில் தோற்றம் காணும் போதே இது மிகவும் பழங்காலத்து ஆலயம் என்பது தெளிவாகிறது. ஆலயத்தை சுற்றியிருக்கும் தென்னை மரத்தில் இருந்து வரும் தென்றலும் கிராமத்து வாசமும் மனதை ஆனந்தத்தில் நிறைய வைக்கிறது. கோவில் கோபுரம் 3 நிலைகளோடு 5 கலசத்தோடு காட்சி தருகிறது. கோவில் விமானங்களில் இருக்கும் சிலைகள் ஸ்தல புராணத்தை விளக்குவதாக உள்ளன. கோபுர வாயில் அருகே வன்னிமர விநாயகர் அருள் பாலிக்கிறார். சனி பகவானுக்கு உரிய விருட்சமான வன்னிமர விநாயகரை 7.5 சனி அஷ்டமத்து சனியால் பாதிப்படைந்தோர் வணங்கினால் சனி தோஷம் நீங்கும் என்பது நம்பிக்கை. அதிலும் இந்த வன்னி மரத்துக்கு இன்னும் ஒரு சிறப்பு உண்டு. காரணம், இந்த கோவில் மூலவர் சிலையை செய்த சிற்பியின் பெயர் பவித்ரன். அவர் முருகப்பெருமானால் ஆட்கொள்ளப்பட்ட பின் சில்ப முனிவராகி இங்கேயே இறுதியில் சமாதியும் அடைகிறார். அவரின் சமாதி இருக்கும் இடமே இந்த வன்னிமரம் என்று கூறப்படுகிறது. கோவில் உள்ளே விசாலமான பிரகாரங்கள் மற்றும் தூண்கள் அற்புதமாக உள்ளன. 3 தனி சன்னதிகளில் சிவபெருமான், பெருமாள் மற்றும் முருகப்பெருமான் அருள் பாலிக்கின்றனர். முருகா நீயே சரணம் என்பது போல பக்தர்கள் கொடிமரத்தடியே சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்குகிறார்கள்.
கோவிலில் ஞானத்தை அருளும் ஆக்ஞா விநாயகரை வணங்கிவிட்டு மற்ற தனி சன்னதிகளில் இருக்கும் தெய்வங்களை பக்தர்கள் பொறுமையாக வழிபடுகிறார்கள். சப்த கன்னிகள், சனீஸ்வரர், பைரவர், துர்க்கை, தட்சிணாமூர்த்தி, காசி விஸ்வநாதர், விசாலாட்சி, நவகிரகங்கள், நர்த்தன விநாயகர், பஞ்சலிங்கங்கள், அர்த்தநாரீஸ்வரர், பிரம்மா, சாஸ்தா, பூரணை புஷ்பகலை ஆகியோர் தனி சன்னதிகளில் மிக அற்புதமாக அருள் பாலிக்கின்றனர். பிடித்த வேலை கிடைக்க வழிபாடு. இங்கு சிவபெருமான் பிரம்மபுரீஸ்வரராகவும் அம்பாள் பெரிய நாயகியாகவும் அருள் பாலிக்கின்றனர். பிரம்மதேவர் தனது 8 கண்களையே பூவாக கொண்டு இந்த சிவபெருமானை வணங்கித்தான் மீண்டும் தனது படைக்கும் தொழிலை பெற்றாராம். அதனால் நல்ல வேலை கிடைக்கவும் இழந்த பதவியை மீண்டும் பெறவும் தேய்பிறை பிரதோஷ நாளில் பக்தர்கள் இங்குள்ள சிவபெருமானையும் நந்தியையும் வழிபடுகிறார்கள். உங்கள் விதியை வெல்ல வழிபாடும் பரிகாரமும். அழகே கருணையை உருவாக காட்சி தரும் அன்னை பெரிய நாயகியை திருமணமாகாத கன்னி பெண்கள் வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் விளக்கேற்றி வழிபடுகிறார்கள். சிம்மராஜாவின் சாபம் போக்கிய பெருமாள். உலகிலேயே எங்கும் இல்லாத அதிசயமாக அழகாக நித்திய கருட சேவையில் இங்கு பெருமாள் ஆதிநாராயண பெருமாளாக கருடன் மீது அற்புதமாக அமர்ந்தபடி அருள் பாலிக்கிறார். முன்னொரு சமயம் சிம்மவர்மன் என்ற ராஜா ஒரு முனிவர் தந்த சாபத்தின் காரணமாக சிங்க முகத்தை பெற்றார். சாபம் தந்த முனிவர் அதற்கு விமோச்சனமும் சொன்னார். எந்த கோவிலில் மூலவர் பெருமாள் கருடன் மீதும் முருகப்பெருமான் மயில் மீதும் அமர்ந்தபடி ஒரே இடத்தில் காட்சி தருகிறார்களோ அங்கு உனது பழைய முகம் மீண்டும் கிடைக்கப் பெறுவாய் என்றார். சாபத்திற்கு விமோச்சனம் தேடி பல ஆலயங்கள் சென்ற போதும் அவரது சாபம் நீங்கவில்லை. இறுதியாக என் கண் மண்ணை மிதித்த போது அங்கு முருகப்பெருமான் மயில் மீதும் பெருமாள் கருடன் மீதும் இருப்பதை ஒரு சேர சிம்மவர்ம ராஜா பார்க்கிறார். அப்போது அவரின் சாபம் நீங்கி மீண்டும் மன்னன் தனது நிஜமுகத்தை பெறுகிறார். இந்த பெருமாள்தான் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு பரிகார கோவில் என்பதால் ஏராளமான மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் தங்கள் ஜென்ம நட்சத்திர நாளில் இங்கு வந்து வழிபடுகிறார்கள். கருதோஷம் நீங்கும் எண்கண் முருகன். குழந்தை பாக்கியம் ஒரு வரம். அந்த வரம் கிடைத்த பின் அது பறிபோவது போல சிலருக்கு கரு உருவான பின் கருவில் பிரச்சனை இருக்கிறது, அதனால் இனி குழந்தை எந்த குறையுமின்றி பிறப்பது என்பது அது தெய்வ செயல்தான் என மருத்துவர்கள் கூறும் போது என்ன செய்ய முடியும்? திக்கற்றவர்க்கு தெய்வம்தானே துணை. முருகா, உன்னால் உருவான கரு அது என் குழந்தையாய் நல்லபடியாக பிறக்கும் பாக்கியம் கொடு. உனக்கே தத்து கொடுத்து பெற்றுக்கொள்கிறேன். இனி அது என் பிள்ளை அல்ல, உன் பிள்ளை என கருவில் பிரச்சனை உள்ளவர்கள் குழந்தை நல்லபடியாக பிறக்க இங்கு வந்து வேண்டிக் கொள்கிறார்கள். வேண்டியபடியே குழந்தை நல்லவிதமாக பிறந்த பின் இங்குள்ள முருகனுக்கு தத்து கொடுத்து பெறுவது இக்கோயிலின் மற்றுமொரு சிறப்பு. அது மட்டுமல்ல, கண் சம்பந்தமான என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் இங்குள்ள முருகப்பெருமானை வணங்கிட அனைத்து விதமான கண் நோயும் தீர்கிறது என்பது இக்கோயிலின் மற்றுமொரு விசேஷம். திருவிழாக்கள். இந்த கோயிலில் சிவபெருமான், முருகப்பெருமான், பெருமாள் மற்றும் பிரம்மா அருள் பாலிப்பதால் இத்தலத்தில் எப்போதும் திருவிழாதான். குறிப்பாக செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானுக்கு நடக்கும் சத்ரு சம்ஹார பூஜையில் ஏராளமானோர் கலந்து கொள்கிறார்கள். அப்போது நடக்கும் அபிஷேகத்தை காண கண்கோடி வேண்டும். இது தவிர
தைப்பூச பிரம்மோற்சவ சமயத்தில் 14 நாட்கள் திருவிழா பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. அப்பொழுது சிற்பி சில்ப முனிவருக்கும் ராஜா சிம்மவர்மனுக்கும் பக்த காட்சி திருவிழா நடுநிசியில் மிக அற்புதமாக நடைபெறுகிறது. எப்படி செல்வது? திருவாரூர் தஞ்சாவூர் சாலையில் திருவாரூரில் இருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தூரத்தில் முகந்தனூர் என்ற இடத்தில் இறங்கி அங்கிருந்து 1 கிலோமீட்டர் தூரம் சென்றால் கோயிலை அடையலாம். தஞ்சையில் இருந்து 50 கிலோமீட்டர் தூரத்திலும் கும்பகோணத்தில் இருந்து 30 கிலோமீட்டர் தூரத்திலும் இருக்கும் இந்த கோயிலுக்கு அடிக்கடி பேருந்துகள் வசதிகள் உள்ளன. கோவிலுக்கு அருகே திருவாரூர் ரயில் நிலையம் உள்ளது. கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை 6:30 மணி முதல் மதியம் 11 மணி வரை, 4 மணி முதல் இரவு 8:30 மணி வரை. கோவில் முகவரி: அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில், எண்கண் 612603, திருவாரூர் மாவட்டம். நல்ல வேலை கிடைக்க, இழந்த பதவியை மீண்டும் பெற, திருமண தடை நீங்க, கண் நோய் நீங்க, எதிரிகள் தொல்லைகள் விலக, குழந்தை ஆரோக்கியமாக பிறக்க, மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் வழிபட என பல்வேறு பக்தர்களுக்கு இது பரிகார ஸ்தலமாக இருப்பதால் இத்தல இறைவனை பக்தியோடு சென்று வழிபடுங்கள். நிச்சயம் உங்கள் வாழ்வு மாறும். இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்கள் மற்றும் நீங்கள் தரிசித்து பலன் பெற்ற பரிகார ஆலயங்கள் பற்றிய தகவல்களை 8939936611 என்ற எண்ணுக்கு இப்பொழுதே தொடர்பு கொண்டு தெரிவிக்கலாம்.